Hi friends, இன்னைக்கு ரவா இட்லி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும். நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுத்துக்கணும். வறுத்துட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம தயிரோடு சேர்க்கும்போது நல்லா உரியும். தயிர் வந்து அந்த ரவை எடுத்த அதே டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளர் லேசாக அலம்பி விட்ட தண்ணி மட்டும்தான், மற்றபடி எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து சில்லுன்னு உடனே பண்ண வேணாம். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிடலாம். கெட்டி இல்லாமல் கிளறணும். அது சூடாக வேற இருக்கிறதுனால நல்லா உறிஞ்சிரும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுவே நல்லா கரெக்டாக வந்துடும் பதத்துக்கு. இப்போ இது ஊறுற டயத்தில் வந்து நம்ம இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு கேரட் போடுறதுனால இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் குட்டி குட்டியாக ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பொதுவாக எல்லோரும் ரொம்ப இனிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. கேரட்டே ரொம்ப சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்காக வேண்டி. இந்த மாதிரி பண்ணுனா எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி எடுத்துருக்கேன். அதையுமே பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை முழுசாக போட வேண்டாம். இப்போ வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரியுது. இந்த நேரம் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். அடுத்து கடலைப்பருப்பு கொஞ்சம் சிவக்கும் போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இத்தனை மிளகாய் போட்டிருக்குமே காரமாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. கேரட் போடுறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. வந்து சின்னதாக ஒரு 4 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை வந்து கொஞ்சம் எடுத்து விட்றேன். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேரட் சேர்த்துக்குவோம். கேரட் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். இதில் எந்த மசாலாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து சட்னி சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா இட்லிக்கு, அதனால் மசாலா எதுக்கும் தேவையில்லை. இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இந்த இதே போதுமானது.
இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது இப்போ வந்து நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரண இட்லிக்கு மாதிரி தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இதில் இந்த அளவு தான், கரண்டியில் அப்படியே மோந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா இட்லி அப்புறம் கல் மாதிரி ஆயிடும். நல்லா கலந்துக்கோங்க அதை. இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். உப்பு பத்தலை, அது நான் கொஞ்சம் போட்டுருக்கேன். இது வந்து நான் 1 டம்ளர் ரவை, 1.5 கப்பு தயிர், 4 கேரட்டு, இதுக்கு வந்து ஒரு 16 இட்லி வருது. இட்லி வந்து நம்ம இந்த தட்டில் ஊற்றிட்டு சாதாரண இட்லிக்கு மாதிரி இல்லாமல் இது அப்படியே கரண்டியில் மோந்து வைக்கிறதுனால அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக தட்டில் லைட்டாக தட்டிடுங்க. அப்போ அது நிறவி கரெக்டாக வந்துடும். நான் வந்து இட்லி பானையில் வைக்க மாட்டேன், குக்கரில் தான் வைப்பேன். அதனால் ஃபஸ்ட்டே குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. எப்போவுமே தண்ணி நல்லா கொதித்த பிறகு உள்ளே வச்சா தான் நல்லா வரும். இப்போ தண்ணி கொதிக்குது. வச்சுட்டு இதுக்கு வந்து மூடி வெயிட்லாம் போட வேண்டாம். வெறுமனை வந்து அந்த இது வெளியே ஆவி வரும், அந்த டைமில் எடுத்துடலாம். ஒரு 5 to 7 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எப்படி புசு புசுன்னு இட்லி. சூப்பர்வா! நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.